Hello students, welcome to the class. Second BCom and second CNC லந்து business statistical method and statistical methods பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னா mean deviation பத்தி பார்க்க போறோம். mean deviationல மூணு டைப் இருக்கு. மூணு டைப்ல என்னென்ன டைப் அப்படினா mean deviation from mean first type, mean deviation from median second type, mean deviation from mode third type. இந்த ஒவ்வொரு டைப்லயும் மூணு டைப்ஸ் இருக்கு. அதாவது மீன் டீவியேஷன் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் அப்படினுட்டு மூணு டைப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மீடியன் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் அதுலயும் மூணு டைப்ஸ் இருக்கு. மோட்ல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் அப்படினுட்டு இதுலயும் மூணு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீன்ல இண்டிவிஜுவல் டைப் பத்தி பார்க்க போறோம். இண்டிவிஜுவல் டைப்ல mean deviation கான ஃபார்முலா என்னன்னா summation modulus of x minus x bar divided by n. அதுல x ன்றது வேரியபிள் அப்படினு சொல்றாங்க, x bar ன்றது summation x divided by n அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல n ன்றது total number of variables. அடுத்து இந்த mean deviationல coefficient கண்டுபிடிக்கிறது எப்படினா coefficient of mean deviation equal to mean deviation divided by mean into 100 அப்படினு போட்டா நம்ம coefficient of mean deviation கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து mean deviation from meanல discrete type என்ன அப்படினு பாத்தீங்கன்னா mean deviation கான ஃபார்முலா discrete typeல summation f modulus of d divided by summation f, where d ன்றது என்னன்னா x minus x bar. அதாவது d ன்ற வேல்யூ வேணும்னா நம்ம x minus x bar கழிச்சா நமக்கு d ன்ற வேல்யூ கிடைக்குது. x bar அப்படினா என்னன்னா summation fx divided by summation f அப்படின்றது. ஓகேங்களா? coefficient of mean deviation கண்டுபிடிக்கணும்னா discrete typeல mean deviation divided by mean into 100 அப்படினு ஏற்கனவே இருக்கிறது தான். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து mean deviation from meanல continuous seriesக்கான ஃபார்முலா என்னன்னா mean deviation equal to summation f modulus of d divided by summation f, where d ன்றது இதுல என்ன அப்படினா m னா என்னன்னா middle value அப்படினு சொல்வாங்க minus x bar. x bar னா என்னது summation f m divided by summation f. ஓகேங்களா? இது மீன்ல கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ஃபார்முலா x bar வருது. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா மீன் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100 போட்டால் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் கிடைச்சிரும். அடுத்தது மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீடியன், அதாவது ரெண்டாவது டைப்பில் இண்டிவிஜுவல் சீரிஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா மீன் டீவியேஷன் ஈக்குவல் டு சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம்டி டிவைடட் பை என். அதில் எக்ஸ்ன்றது என்னன்னா வேரியபிள், எம்டின்றது n plus 1 divided by 2 வேல்யூ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மீன் டீவியேஷன் டிவைடட் பை மீடியன் இன்ட்டு 100. அடுத்தது செகண்ட் டிஸ்கிரீட் டைப்பில் மீன் டீவியேஷன் சம்மேஷன் எஃப் மாடுலஸ் ஆஃப் டி டிவைடட் பை சம்மேஷன் எஃப், வேர் டின்றது எக்ஸ் மைனஸ் எம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது, n plus 1 divided by 2 வேல்யூ, அதில் கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எக்ஸ் வேல்யூவை போட்டுக்குவோம். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன்னா மீன் டீவியேஷன் டிவைடட் பை மீடியன் இன்ட்டு 100 அப்படின்ட்டு போடணும். அடுத்தது மீடியனில் கண்டினியூஸ் கண்டுபிடிக்கிறோம். கண்டினியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா சம்மேஷன் எஃப் இன்ட்டு டி டிவைடட் பை சம்மேஷன் எஃப். இதில் டின்றது எம் மைனஸ் எம்டி, எம்ன்றது மிடில் வேல்யூ, எம்டி ஈக்குவல் டு எல் ப்ளஸ் என் டிவைடட் பை 2 மைனஸ் MD கண்டுபிடிக்கிறது எப்படின்னா L plus N divided by 2 minus CF divided by F into C அப்படின்றது. இதில் கண்டினியூஸ், அதாவது மீடியனில் கண்டினியூஸ் சீரீஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு மீன் டீவியேஷன் டிவைடட் பை மீடியன் இன்ட்டு 100 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் டைப்பு மீன் டீவியேஷன் ஃப்ரம் மோடில் இண்டிவிஜுவல் டைப்பில் MD, அது ஃபார்முலா என்னென்னா மீன் டீவியேஷன் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எம் நாட் டிவைடட் பை என். எக்ஸ்ன்றது வேரியபிள், எம் நாட்ன்றது மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ, அதாவது வேல்யூஸ் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கிறது இல்லையா, அந்த வேல்யூஸை நம்ம எம் நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன்னா எம்டி டிவைடட் பை மோட் இன்ட்டு 100. ஓகேங்களா? செகண்ட் டைப் வந்து மோடில் செகண்ட் டைப் டிஸ்கிரீட் சீரியஸ்க்கான மீன் டீவியேஷன் ஃபார்முலா சம்மேஷன் எஃப் மாடுலஸ் ஆஃப் டி டிவைடட் பை சம்மேஷன் எஃப்,
இதில் d அப்படின்றது x மைனஸ் m0ன்றது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ ஆஃப் கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா md டிவைடட் பை மோட் இன்ட்டு 100 அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் மூணாவது டைப் கண்டினியூஸ் டைப், அதாவது மோடில் கண்டினியூஸ் டைப். மீன் டிவியேஷன் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் மாடுலஸ் ஆஃப் d டிவைடட் பை சமேஷன் எஃப் d மைனஸ் m மைனஸ் m0, அதாவது mன்றது மிடில் வேல்யூ, m0ன்றது l ப்ளஸ் f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 ப்ளஸ் f2 இன்ட்டு c அப்படின்றது. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் டிவியேஷன் டிவைடட் பை மோட் இன்ட்டு 100 அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் சீரீஸும் கண்டினியூஸ் சீரீஸும் ஃபார்முலாஸ் வந்து ஒரே மாதிரி வரும். அதாவது மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதாகட்டும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதில் இருக்கிற எக்ஸ் பாரோட வேல்யூ எம்டி, அதாவது மீனோட வேல்யூ, மீடியனோட வேல்யூ, மோடோட வேல்யூ மட்டும்தான் நமக்கு மாறும். அதை வச்சு தான் நம்ம இந்த சம்மை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதில் மீன் டிவியேஷன் ஃப்ரம் மீன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க, இண்டிவிஜுவல், டிஸ்க்ரீட், கண்டினியூஸ், இது மூணுத்தையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மீன் டிவியேஷன் ஃப்ரம் மீன் இண்டிவிஜுவல் டைப்பில் 3 கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்னா மீன், மீடியன், மோட் மூணுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒரு சம்மாக பார்க்க போகிறோம். அடுத்தது செகண்ட் வந்து மீன் டிவியேஷன் மீன், மீடியன், மோடில் டிஸ்க்ரீட் சீரியஸ் 3 ஃபார்முலாவை வச்சு ஒரு சம் சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கண்டினியூஸ் சீரியஸில் மீன் டிவியேஷன் ஃப்ரம் மீன், மீடியன், மோட் மூணுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. தேங்க்யூ.